அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய இந்த ஒரு தரிசனத்தை பார்ப்பதனால நமக்கு வாழ்க்கையில் மீளவே முடியாத துன்பங்கள் துயரங்கள்லேருந்து நம்ம மீள முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதுண்டு. அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்மளும் எந்த கடவுளையும் கும்பிட மாட்டோம். ஆனால் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் விஸ்வரூபம் நமக்கு எடுக்கும். நமக்கு அப்படியே மனசு சோர்ந்து மனக்கவலையில் உடல் சோர்ந்து நம்ம உட்காந்துருவோம். நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம். அப்படி வரும் நேரங்களில் நமக்கு காக்கும் கடவுளாக விளங்குபவர் முருகப்பெருமான் தாங்க. இந்த பதிவில் அவரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானின் விஸ்வரூப தரிசனம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா முருகர் கோவில்களிலும் காலையில் நடை திறந்தவுடன் நடைபெறக்கூடிய தரிசனத்திற்கு பெயர் தான் விஸ்வரூப தரிசனம். சில கோயிலில் விஸ்வரூப தரிசனம்னே சொல்லியிருப்பாங்க, சில கோயிலில் திருவனந்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திருச்செந்தூரில் விஸ்வரூப தரிசனம்னு எழுதி போட்டிருப்பாங்க, பழனிலையும் விஸ்வரூப தரிசனம் தான் எழுதி போடுவாங்க. ஆனால் பழமுதிர் சோலையில் திருவனந்தல்னே சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு முருகப்பெருமான் கோயிலில் நீங்கள் பார்க்கலாம். காலையில் முதலாக பார்க்கின்ற தரிசனத்தை விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவாங்க. உங்கள் கோவிலில் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் அர்ச்சகர்கிட்ட கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க, இன்றைக்கி விஸ்வரூப தரிசனம் இந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த தரிசனத்தை பார்க்கலாம். சரி, ஒரு சின்ன வரலாறு வரலாறை பார்த்துட்டு நம்ம எப்படி இந்த விஸ்வரூப தரிசனத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒரு முறை போர்க்களத்தில் முருகர் குட்டி குழந்தையா இருக்கார். சூரன் இருக்கான். சூரன் சொல்கிறான், நீ ரொம்ப குட்டி குழந்தையா இருக்க, உன் கூடலாம் நான் விளையாட முடியாது, உன்னை கொன்னுட்டா உன் தாயார் பார்வதி தேவி அழுவா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முருகர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், விளையாட தான் வந்திருக்கேன், உன் கூட தான் நான் விளையாட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது முருகர் விஸ்வரூப தரிசனம் பூமியை பிளந்து அப்படியே விஸ்வரூபமாக காட்சி தராரு. அதை சூரனுக்கு நெற்றிக்கண் கொடுத்து, நீ இந்த விஸ்வரூபத்தை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சூரனுக்கும் ஞானக்கண்ணை கொடுத்து அவர் இந்த காட்சியை பாருன்றாரு. பகைவனுக்கும் கருணை காட்டியவர் இந்த முருகப்பெருமான். சூரனுக்கு அப்போ தாரை தாரையாய் கண்ணீர் வருது. உன்னையை நான் இப்படி சொல்லிட்டனே அப்படின்னு அழுகிறாரு. பகைவனுக்கும் போர்க்களத்தில் உதவிய முருகப்பெருமானின் விஸ்வரூப தரிசனத்தை நாம் பார்ப்பதால் வாழ்க்கையில் மீள முடியாத துன்பங்களையும் நாம் மீண்டு விட முடியும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு முருகர் கோயிலில் அர்ச்சகர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் விஸ்வரூப தரிசனம் நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிந்தால் திருச்செந்தூர், பழனி, பழமுதிர் சோலை இது போன்ற தலங்களில் நடைபெறும் விஸ்வரூபத்தை கண்டு மகிழுங்கள். வாய்ப்பு இருக்கவங்க அந்த தலங்களுக்கு போகலாம். வாய்ப்பு இல்லாதவர்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்தில் நீங்கள் விஸ்வரூப தரிசனம் பார்க்கலாங்க. இரவு முந்தின நாள் இரவே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட பள்ளியறை பூஜையில் இருப்பாருங்க. காலையில் எந்திரிச்ச உடனே சிரிச்ச புன்முகத்தோடு இருப்பார். அந்த முருகப்பெருமான் இடத்துல 2 விளக்கு நெய் தீபம் ஏற்றி, நாங்கள் இந்த மீள முடியாத துன்பத்தில் இருக்கோம், இந்த பிரச்சனை நீ எங்களுக்கு சரி பண்ணித்தா அப்படின்னு இந்த விஸ்வரூப தரிசனத்தில் நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா முருகர் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களை மீள முடியாத துன்பத்திலிருந்து மீட்டு தருவாருங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குழந்தை வரம், திருமண தடை, நோய் நீங்கணும், கணவன் மனைவி ஒற்றுமை, எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.